வைப்பதாக சொன்னாலே விழுந்தடித்து ஓடுகின்ற மோடிக்கு விருதே கொடுப்பதாக சொன்னால் விடுவாரா? விருட்டென்று கிளம்பிவிட்டார். ஆம், இலங்கைக்கு சென்று மித்ர விபூஷன் விருது வாங்கி வந்த கதையை பற்றித்தான் விரிவாக பேச இருக்கிறோம். நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு, பரவட்டும். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றிருக்கின்ற நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் அனுரகுமார திசநாயகா அவர்கள் அந்த நாட்டின் மிக உயரிய விருதான மித்ர விபூஷன் விருதை கொடுத்திருக்கிறார். அது என்ன மித்ர விபூஷன் அப்படின்னு கேட்டா, மித்ரன் என்றால் நண்பன் என்பது பொருள். அதாவது மிகப்பெரிய மதிப்பிற்குரிய நண்பன் என்ற அந்த உயரிய விருதை அந்த நாட்டு அரசு திரு மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இலங்கையினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயகா அவர் அதிபராக பதவியேற்றதற்கு பின்பாக அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய முதல் வெளிநாட்டு தலைவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தான். அதே போல நம்முடைய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பாக முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்து போன வெளிநாட்டு தலைவர் யாருன்னு பார்த்தா அதுவும் திரு அனுரகுமார திசநாயகா அவர்கள் தான். இதுல ஏன் முதல்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுதுன்னா, நம்மால் மோடிஜி யார் கூப்பிட்டாலும் ஆளா போயிடுவாருங்கிறது தான் இதன் மூலமா தெரிய வருது. அது போகட்டும். அதை தாண்டி அங்கு போன திரு மோடிஜி அவர்களுக்கு விருது கொடுத்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி, நல்ல விஷயம் தான். இதுதான் மோடிஜிக்கு முதல் விருதான்னு கேட்டா இல்ல. இதுவரைக்கும் மொத்தம் வெளிநாடுகள்ல போய் கிட்டத்தட்ட ஒரு 22 விருதை மோடிஜி வாங்கி இருக்கிறாரு. இது 23வது விருதாக மித்ர விபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. இந்த விருது செய்தியெல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஊர்கள்ல பல பேருக்கு தெரியும், இந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேர் வச்சுப்பான். உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைக்க வாங்க அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணம் படைத்த புள்ளிகள் ஒரு பெரிய தனக்காரங்கிட்ட போய் கேட்பாங்க. முதல் பரிசு 10,000 ரூபாங்க, நீங்க எடுத்துக்குங்க. 2வது பரிசு 5,000 ரூபாய் தான், நீங்க எடுத்துக்குங்க அப்படின்பா. அந்த இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது இளம்பிள்ளை கிரிக்கெட் கிளப் அல்லது இழுப்பப்பட்டி கிரிக்கெட் கிளப்னு இருக்கும். அவன் என்ன போட்டுக்குவானா, ஐசிசின்னு போட்டுக்குவான். கேட்டு ஐசிசி கிளப்ல இருந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்கிற மாதிரி அந்த 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள முதல் பரிசு 2வது பரிசுன்னு போட்டு அதை சிறப்பிச்சு போஸ்டர்லாம் அடிச்சு கொடுப்பாங்க. அதுல சில பேர் பாத்தீங்கன்னா, நான் எத்தனை விருது வாங்கியிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி இந்த விருதுகளை எல்லாம் கணக்குல பட்டியல்ல சேர்த்துக்குவாங்க. அது போல நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு போய் மித்ர விபூஷன் விருது வாங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தி இப்ப பாத்தீங்கன்னா, காலையில இருந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கெல்லாம் நரம்புல நாக்கு பூச்சி தெரிக்குது. பார்த்தீர்களா எங்க மோடிஜிக்கு விருது கொடுத்தாங்க பார்த்தீர்களா என்று பேசி வருகிறார்கள். அதே போல நரேந்திர மோடி அவர்கள் விருதை வாங்கிட்டு அவர் என்ன பேசினார்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரிய வம்சம் ஒரு வசனம் வரும் பாத்தீங்களா, ஊழிய விழுறது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாக முடியாது, ஏர் உழுகிறத கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது, அதுபோல அப்பா திட்டுறத கஷ்டம் நினைக்கிற எந்த பிள்ளையும் உருப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சூரிய வம்சம் பட வசனம் போல வழக்கம் போல திரு மோடி அவர்கள் பேசி இருக்கிறாரு. சீச்சி, இந்த விருது எனக்கு மட்டும் கிடைச்ச விருது இல்ல, இது 142 கோடி மக்களுக்கும் கிடைச்ச பெருமை அப்படின்னு சொல்லி மோடி ஒரு பக்கம் பேசியிருக்கிறார். அது எல்லாத்துக்கும் மேல அங்க விருதை வாங்கிக்கிட்டு வழக்கம் போல அதே அவருடைய திருக்குறள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த வாங்கின உடனே ஒரு திருக்குறளை சொல்லலைன்னா அவருக்கு தூக்கம் வராது. செயற்கரியா யாவுலா நட்பின் வினைக்கரியா நட்பின் காப்பு என்று அவருடைய பாணியிலேயே ஒரு திருக்குறளையும் பேசியிருக்கிறார். போகட்டும், நாம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, இலங்கைக்கு பயணம் போன நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எரிசக்தி, பாதுகாப்பு, பொருளாதாரம், அதே போல டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் நாங்க இருதரப்பும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் சொல்லி பேசியிருக்கிறாரு. அது குறித்த செய்திகள் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் பேசுகின்ற போது நாட்டின் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த விருதை வாங்கிட்டு, நாங்கள் கடந்த காலத்தில் இலங்கைக்கு அதிகமாக உதவி இருக்கிறோம், கொரோனா காலகட்டத்தில் இலங்கைக்கு நாங்கள் தான், இந்தியா தான் உதவியது. அதே போல 2022 இலங்கை அரசாங்கம் பொருளாதார அந்த சிக்கலில் இருந்தபோது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்தபோது, தத்தளித்த போது இந்தியா தான் அந்த சிக்கல்களுக்கு உதவியது. அது எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த காலங்களில் இலங்கை அரசாங்கம் தீவிரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளான போது அப்போதும் இந்தியா நாங்கள் தான் உதவினோம் என்று போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இதுதான் பேச வேண்டிய செய்தி. என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் இருந்த போதுன்னு சொல்றாருன்னா, யாரை தீவிரவாதிகள் என்று சொல்றாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா போற பக்கம் என்ன சொல்றாருன்னா,
இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் இருந்தபோது இந்தியா தான் உதவியது என்று கடந்த 2009 இறுதி காலகட்ட போர் நடந்து கொண்டிருந்த போது இலங்கை அரசுக்கு, சிங்கள அரசுக்கு நம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது ஆயுதங்களாக, குண்டுகளாக, பயிற்சியாக, பணமாக அத்தனையும் கொடுத்தது இந்திய அரசாங்கம் தான் என்று தொடர்ச்சியாக மேடைகளில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அவர் தம்பி தங்கைகளும் பதிவு செய்து கொண்டே வருகிறோம். உலகளாவிய நாடுகளின் நீதிமன்றங்களிலும் இது குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். ஆனால் அதை ஆம் என்று வழிமொழிவது போல நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்று விருதை வாங்கிவிட்டு ஆம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கடந்த காலங்களில் இலங்கையில் விடுதலை புலிகளின் மீது, விடுதலை புலிகளுக்கும் இலங்கைக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த போது நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு இந்தியா உதவியது உண்மைதான் என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். அது ஒரு செய்தி. அதை தாண்டி போகிற போக்கில் தீவிரவாத தாக்குதல் நடந்த போது என்று சொல்லுவது, விடுதலை புலிகளை தீவிரவாதிகள் என்று நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்ல இருக்கிறாராம். 8 கோடி மக்கள் வாழுகின்ற தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக வரி பணத்தை செலுத்துகின்ற தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள் தங்கள் தொப்புள் கொடி சொந்தமாக நினைக்கக்கூடிய, நகமும் சதையுமாக இருக்கக்கூடிய எங்கள் தமிழர்கள் அங்கு பாதிக்கப்பட்ட போது அந்த தமிழர்களுக்காக தன் மக்களையே படையாக திரட்டி ஒரு விடுதலை ராணுவத்தை கட்டி போராடிய எங்களுடைய விடுதலை புலிகள் அமைப்பை நீங்கள் வெறும் தீவிரவாதிகள் என்று ஒற்றை வார்த்தையில், ஒற்றை வரியில் சுருக்குவீர்கள் என்று சொன்னால் இதை பார்த்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கடந்து போய்விட முடியாது. அபத்தத்திலும் அபத்தம். இந்த வார்த்தைகள் இனிமேலும் தொடருமானால் வருகின்ற கால தலைமுறைக்கு விடுதலை புலிகள் என்றால் யார் என்று கேட்டால் தீவிரவாதிகள் என்ற வார்த்தை கடத்தப்படுமானால் அதை விட ஆபத்து வேற எதுவும் இல்லை. எனவே திரு மோடி அவர்களே, கோட்டை போட்டுட்டு விமானம் ஏறி போனீங்களா, அங்க ஏதாவது 2-3 விருது கொடுத்தாங்களா, வாங்கி கோட்டுக்குள்ள வச்சீங்களா, விருந்து போட்டாங்களா, சாப்பிட்டீங்களா, அதோட கடந்து போனமான இருக்கணுமே ஒழிய இது போல தமிழர்களையோ தமிழ் இனத்தையோ கொச்சைப்படுத்துவதை, அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகளை பற்றி கொச்சைப்படுத்துவதை, அது பிரதமர் அல்ல வேறு எவராகவே இருந்தாலும் அதை பார்த்து கொண்டு தமிழர்களால் கடந்து போக முடியாது. எனவே விருது வாங்கியதற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.